அண்மை செய்தி. விசச்சாராய பலியை குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி செல்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குறித்து இதுவரை 33 பேர் மரணமடைந்த செய்தி தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் மற்றும் ஏவா வேலு என இருவரையும் தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே அவர்களை அனுப்பி வைத்து அவர்களுக்கான சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் கண்காணித்து வரும் தொழில் தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் கள்ளக்குறிச்சி விரைகிறார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி சம்பவமானது தமிழகத்தையே மிகப்பெரிய ஒரு சூழற்கடலில் ஆழ்த்திருக்கிறது. இதுவரை 33 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். மேலும் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது தமிழக அரசு சார்பில் அவர்களுக்கு சிறப்பாக மருத்துவ உதவியும் இந்தியவர்களை காப்பாற்றும் பல்வேறு முயற்சிகளை மருத்துவர்கள் மூலமாக பண்ணிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் தற்போது அமைச்சர் உதயநிதியும் கள்ளக்குறிச்சி வருகிறார். இந்த சின்ன சட்ட நேரத்தில் அவர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சிறப்பு மருத்துவர்கள் குழு மூலமாக அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு தனித்தனியாக மருத்துவர்கள் அமைத்து மேலும் தமிழகத்திலிருந்து பல்வேறு மருத்துவர்களை கள்ளக்குறிச்சி, சேலம், சித்தூர் போன்ற மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்து தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் எடுக்கப்படுயும் காப்பாற்றும் வகையில் தமிழக அரசு எடுத்த ஒரு நடவடிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் அதே போல ஏவா வேலு என இரு அமைச்சர்களும் தற்போது அந்த இடங்களில் இருந்து தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்கள் கண்காணித்து வரும் தொழிலில் தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் கள்ளக்குறிச்சி செல்ல இருக்கிறார். அவர் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறார். மேலும் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ குழுக்களும் அங்கு கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம், ஜிப்மர் போன்ற மருத்துவமனைக்கு செல்ல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தற்போது சட்டப்பேரவை நிகழ்வுகள் இன்று நடைபெறுகிறது. மேலும் இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் நேரடியாக அங்கு செல்லும்படி ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் உத்தரவிட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் உதயநிதி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க கள்ளக்குறிச்சி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.